அதாவது பராத் ஷாபான் மாதம் வருது. ஷாபான் மாதம் வர்றதுனால அந்த 15 வந்து பராத் இரவுன்னு சொல்லி ஒன்று கொண்டாடுறாங்க. பராத் இரவுண்டா என்ன? ஷாபான் 15 அன்னைக்கு ஒரு சிறப்பு நோன்பு வைப்பாங்க. அதுபோக இரவுல புறம் பள்ளிவாசலில் பயான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் மகரிபு தொழுகைக்கு பிறகு 3 யாசின் ஓதி 3 பாத்தியாவெல்லாம் ஓதி என்ன செய்வாங்க வீட்டுக்கு போய் பாத்தியா ஓதுவாங்க. பல நோக்கத்துக்கு இப்படி சில காரியங்கள்லாம் செய்கிறாங்க. இந்த பராத் இரவுங்கிறது மார்க்கத்தில் உண்டாங்கிறது நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல செய்கிறாங்க. நம்ம நாட்டில் பாகிஸ்தானில் செய்கிறாங்க, சர்வதேசத்துலலாம் இல்லை. அப்போ இந்த பராத் இரவுன்னு சொன்னால் இது எதனால் செய்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கேட்டுங்க, பராத்து எந்த ஒரு இஸ்லாமிய வணக்க வழிபாடாக இருந்தாலும் அதனுடைய சொல் வந்து அரபி மொழிலாம் இருக்கும். ரசூலுல்லாஹ் அரபி தானே தெரியும். எந்த ஒரு வணக்கத்துக்கு பேர் வைக்கிறதா இருந்தாலும் என்ன செய்வாங்க, வந்து அரபியில் தான் சொல்லுவாங்க. சலாத்து சௌமு அப்படின்னு. இப்போ லைலத்துல் கதிருங்கிறோம். லைலத்துனா என்ன? இரவு. கதிர்னா மகத்தான இரவு. அதுக்குரிய பேர் அரபிலான இருக்குது. இந்த பராத்துக்கு இரவுக்கு லைலத்துல் பராத்துன்னு ஒரு சொல்லாவது ஹதீஸில் இருக்கான்னு தேடுங்க. லைலத்துல் கதிர்னு சொல்கிற மாதிரி கதிருடைய இரவு பராத்து, ஷபே பராத்தும்பாங்க பார்சியில். ஷியாவுடைய பாஷை தான் பார்சி, ஈரான். பார்சி ஷப்புண்டா இரவு, ஷப்புண்டா இரவு, பராத்துனா ஷபே பராத். நோட்டீஸ்லாம் அப்படி தான் அடிப்பாங்க, ஷபே பராத், ஷபே பராத்துன்னு. ஷபே பராத்துன்னு இந்த வாசகத்தை போடும்போது என்ன விளங்குது, இப்படி ஒரு சொல்ல குர்ஆனில் இல்லை. லைலத்துல் பராத்துன்னு இல்லை, லைலத்துல் பராத்துன்னு ஹதீஸில் இல்லை. ஹதீஸில் இப்படி ஒரு சொல்லே கிடையாது. ஒரு இரவு லைலத்துல் ஜும்மா, லைலத்துல் ஹமீஸ், லைலத்துல் கதிரு அப்படின்னு ஒரு இரவுக்கு அந்த பேரை சொல்லி ஹதீஸில் வருதா இல்லையா? அந்த மாதிரி பராத்துன்னு ஒன்று இருந்திருந்தால் லைலத்துல் பராத்துன்னு என்ன இருக்கணும், ஒரு சொல் இருந்திருக்கணும். இல்லை. அப்போ இவங்களாம் உண்டாக்குனதுனால தான் லைலத்துல் பராத்துன்னு சொல்லாமல் ஷபே பராத்துன்னு சொல்கிறாங்க. அதை விளங்கிக்கிறணும். சரி, என்ன ஆதாரம் இது காட்டுறாங்கன்னு கேட்டால், குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது 40 தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. 44வது அத்தியாயத்தில் 3, 4, 5 வசனம். அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், இன்ன அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின். இந்த குர்ஆனை வந்து பாக்கியம் பொருந்திய இரவில் இறக்கினோம். இந்த குர்ஆனை வந்து ஒரு பாக்கியமான பரக்கத்தான ஒரு இரவில் இறக்கினோம். அதில் வந்து பல விஷயங்கள் முடிவெடுக்கப்படுகிறது. இந்த கருத்தில் இந்த வசனம் இருக்கிறது. இந்த பராத்து கூட்டம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதை காட்டி அந்த பரக்கத்தான இரவுன்னு சொல்வது எது பராத் இரவு, பரக்கத்தான இரவில் இறக்கிறோம் நல்லா சொல்கிறான்ல. இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டி அந்த பரக்கத்தான இரவு எது என்று சொன்னால் இந்த இரவு தான், ஷாபான் மாதம் 15 தான் சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்த பரக்கத்தான இரவில் குர்ஆனை இறக்கிட்டோங்கிறான்ல. இந்த பரக்கத்தான இரவில் எது நமக்கு தெரியலை. பரக்கத்தான இரவு, பாக்கியமிக்க இரவுன்னா அது எந்த மாதத்தில் வருது, எந்த தேதியில் வருதுன்னு இந்த வசனத்துலேருந்து விளங்கலை. இந்த வசனத்தில் விளங்காட்டி என்ன செய்யணும், வேறு வசனத்தை வேறு ஹதீஸை வச்சு தேடி பார்க்கணும். அது எந்த இரவாக இருக்கும், குர்ஆன் இறங்கின இரவு எந்த இரவாக இருக்கும் என்று தேடினால் அதுக்கு நமக்கு விளக்கம் கிடைக்குது. ஒரு நேரம் வண்டி இழுத்துருக்கு. இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கதிர், லைலத்துல் கதிரில் இந்த குர்ஆனை இறக்கினோம். அதில் பரக்கத்தான இரவுன்னு சொல்லியாச்சு. இதில் என்ன செய்யப்படுதுன்னா லைலத்துல் கதிரில் இறக்கணும். 97வது அத்தியாயத்தில் 1, 2, 3 லைலத்துல் கதிரில் இறக்கணும். லைலத்துல் கதிர் என்னென்னு தெரியுமா, அது 1000 மாதத்தோடு சிறந்ததுன்னு இந்த வசனம் உங்களுக்கு தெரிஞ்சது. சரி, அப்போ லைலத்துல் முபாரக் ஒரு குர்ஆன் இறங்கினதை பற்றி பேசுனா, ஒருத்தர் வந்து பிறந்தாருங்க, வெள்ளிக்கிழமை பிறந்தார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், சனிக்கிழமையும் பிறந்தான்னு சொல்ல முடியுமா? வெள்ளிக்கிழமை பிறந்தார் அப்புறம் சனிக்கிழமை பிறந்தான்னு ஒரு ஆளுக்கு 2 பிறந்த நாள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ பரக்கத்தான இரவுல இறங்கியிருக்கு, லைலத்துல் 2 தடவை இறங்குனுச்சு. அப்போ பரக்கத்தான இரவில் குர்ஆனை இறக்கணும் அப்படின்றாலும் லைலத்துல் கதிரில் இறக்கணும் என்றாலும் அந்த 2 சொல்லுமே ஒரு இரவுக்கான 2 பெயர்கள். பரக்கத்தான இரவு என்பது அந்த லைலத்துல் கதிர் தான். லைலத்துல் கதிர் என்ற பெயரில் நம்ம சொல்லிக்கொள்ளக்கூடியதும் அந்த லைலத்துல் கதிர் தான். அப்போ இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், லைலத்துல் கதிருங்கிறது அது வேறு. அப்போ 2 குர்ஆனா? அப்போ லைலத்துல் கதிரில் இறங்கின குர்ஆன் எங்கள்கிட்ட இப்போ இருக்குது, பராத்தில் இறங்கின குர்ஆனை கொண்டு போவோம். லைலத்துல் கதிரில் குர்ஆன் நம்ம எல்லாம் வச்சுக்கிறோம்ல, அதில் இருக்குது, நம்மள்ட்ட இருக்குது. இப்போ பராத் இரவுல ஒரு குர்ஆன் இறங்கியிருக்குங்கிறது எங்கே இது? இல்லை ஒன்று தானே இருக்குது. அப்போ ஒரு இடத்துல பரக்கத்தான இரவுல இறக்கணும், ஒரு இடத்துல லைலத்துல் கதிரில் இறக்கணும். இப்போ 2 இரவுல கிடையாது, ஒரு இரவு தான். அப்போ அந்த இரவு எங்கே இருக்குது அதை தேடணும்னு சொன்னால் குர்ஆனில் 185 வசனத்தில் இருக்கிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. அப்போ ரமலான் மாதத்தில் அருளப்பட்டதுன்னா அந்த இரவு ரமலான்லாம் இருக்குன்னு அர்த்தம். பாக்கியமிக்க இரவில் இறக்கினோம், அது ரமலானில் இருக்கிறது.
மகத்தான இரவில் இறக்கினோம், அது ரமலானில் இருக்கிறது. அப்போ அந்த இரவு எங்கே தான் இருக்க முடியும்? ரமலானில் தான் இருக்க முடியும்னு இருக்கும்போது இவன் ரமலானில் ஒன்று பயான் 2 பயானுக்கு டைம் கிடைக்குங்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஃபங்க்ஷனுக்கு கூட வருமானம் தானே, அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அது ஒரு முதல் வானத்துக்கு இறங்குனுச்சான். அப்புறம் அங்கே வச்சுருந்து அங்கேருந்து மரம் இங்கே இறங்குனுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு யார் சொன்னாங்க? அல்லாஹ் சொன்னாங்களா? அல்லாஹ் சொன்னானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? என்னப்பான்னு கேட்டால் பதில், முதல் வானத்துக்கு எல்லாம் இறக்கிட்டானா குரானை பராத் அன்னைக்கு. லைலத்துல் கத்ர் அன்னைக்கு அங்கேருந்து மரம் இங்கே இறக்குனானா, அங்கேருந்து இறக்கி வானத்தில் வச்சுவிட்டு இது எப்படின்னு சொல்கிறோம், இப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டு தான் நீ சொல்லு. இப்படி யார் சொன்னா? அல்லாஹ் சொன்னானா? இப்படி நபி சொன்னாங்களா? அப்போ இது மாதிரி பைத்தியக்காரத்தனமாக சொல்லி இதை உண்டாக்கியிருக்காங்க. இது ஒரு ஆதாரம் இல்லை, விளங்கிக்கிறங்க. பராத்தில் ஒன்று கிடையாது. அடுத்து என்னென்னு கேட்டால், ரமலானுடைய 15வது நாள் வந்துவிடும் என்று சொன்னால் அதனுடைய பகலில் பூரா எழுந்து நின்று தொழுங்கள், பகல் பூரா நோன்பு வையுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு இருக்குது இப்னு மாஜாவில். 1378வது ஹதீஸில் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், ரமலான் மாதம் வந்தால் ஷாபான் மாதம் 15 வந்தால் அதன் இரவெல்லாம் நின்று வணங்குங்கள், பகல்லாம் நோன்பு வைங்க, அதனுடைய பகலில் நோன்பு வைங்க. அப்போ அன்றைக்கி நோன்பும் இருக்குது, ராத்திரி வணக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி அது மாதிரி அல்லாஹ் இறங்கி என்ன செய்வான்னு கேட்டால், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர் இல்லையா, மன்னிப்பு கேட்கக்கூடியவர் இல்லையா, நான் மன்னிக்கிறேன், துன்பத்திலிருந்து விடுதலை பெறக்கூடியவர் இல்லையா, என்னை கேளுங்க என்று அல்லாஹ் சொல்லுவான் என்றெல்லாம் அதில் சேர்ந்து வருது. இது இப்னு மாஜாவில் வருதாச்சா? இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதை அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால், அபூபக்கர் இப்னு அபூ சபுரா என்பவர் அறிவிக்கிறார். இவர் எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டால், ஹதீஸை இட்டுக்கட்டி சொல்கிற ஆள். ஒரு மறதியான கம்மியான ஆள், மறதி யாவு குறைவான ஆள், அப்படி ஆள் கிடையாது. இவர் என்ன மாதிரி ஆனாள், பர்பஸாக ஹதீஸை தயார் பண்ணுற ஆள். காண இலவுல் ஹதீஸை தயார் பண்ணுற ஆள் இவர் அப்படின்னு சொல்லி அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்கிறாங்க. அபூபக்கர் சிப்ரிங்கிறவர் சொல்கிறாரு, இவன் 70,000 ஹதீஸை இட்டுக்கட்டியிருக்கிறான், அது என்கிட்ட இருக்குது. இந்தி 70,000 ஹதீஸின் ஃபில் ஹலால் ஹராம் சம்பந்தமாக இந்த ஆள் இட்டுக்கட்டின ஹதீஸ் 70,000 இருக்குது, என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ இவன் இட்டுக்கட்டின ஹதீஸெல்லாம் தொகுத்து ஒருத்தர் பேசுகிற அளவுக்கு உள்ளது. அதே மாதிரி அவர் சொல்கிறாரா, புகாரி, நசாயி இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இட்டுக்கட்டக்கூடிய ஒருவன் ஹதீஸை தயார் பண்ணக்கூடிய ஒருவன் வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இந்த இட்டுக்கட்டப்பட்டதை ஆதாரம் காட்டிக்கிட்டு பராத்திரவுன்னு கொண்டாடுறாங்க. இது முதல் ஹதீஸ். இது சரி. 2ஆவது ஹதீஸ் என்னன்னு கேட்டால், அதில் இது எங்கே வருதுன்னா, திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இரவு காணவில்லை, தேடி பார்த்தேன், பின்னாடி போனால் பக்கிங்கிற இடத்துல இருந்தாங்க. எதுக்கு என்னைய பயப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் என்னை விட்டுட்டு வேறு மனைவிட்டு போயிட்டீங்களோன்னு தேடி வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படி கிடையாது, இந்த ஷாபானுடைய 15வது இரவில், ஷாபானுடைய பாதி 15 இரவில் அல்லாஹ் வானத்துக்கு முதல் வானத்துக்கு வர்றான். களபு கோத்திரத்தாருடைய ஆடுகளுடைய மயிர்களின் எண்ணிக்கை அளவுக்கு மக்களை மன்னிக்கிறான். அப்படி ஒரு நாளாக்கும் இது. அதனால் நான் எந்திரிச்சு போய் என்னஞ்சேன், அல்லாட்ட துவா செய்ய, அதுக்கு எந்திரிச்சு வீட்டில் உட்காந்து துவா செய்ய வேண்டியானே காணான்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஹதீஸை திருமதியில் இருக்குது. திருமதியில் இருந்துட்டால் அந்த திருமதியிலே காரணம் சொல்லிவிடுறார். என்ன சொல்கிறாரு, இந்த ஹதீஸை உருவா சொன்னதாக யஹ்யா பின் அபு கசீர் திருமதியை சொல்கிறார். அந்த ஹதீஸு கீழே சொல்கிறார், யஹ்யா பின் கசீர் என்பவர் லம் யஸ்மா மின் உருவா என்பவரிடமிருந்து யஹ்யா பின் கசீர் எதையும் செவியுற்றதில்லை. அவர் காலத்தில் உள்ள ஆள் கிடையாது. அவர் என்ன செய்கிறாரு, உருவா ஒரு சொல்வதாக நான் சொல்வதாக இருந்தால், நான் சொல்வதாக ஒருவர் சொல்வதாக இருந்தால் என்னை பார்த்துருக்கணும், என்கிட்ட கேட்டிருக்கணும். அப்போ நான் ஒருத்தர் சொல்வதாக இருந்தால் 100 வருஷத்துக்கு மூத்தா போன ஆளை பற்றி அவர் சொன்னார் நான் சொல்ல முடியுமா? பொய்யா தானே இருக்கேன். அப்போ இவர் யஹ்யாங்கிறவர் சொல்கிறார் உருவா சொன்னதாக, ஆனால் உருவாவிட்டு எதுவும் கேட்டது கிடையாது. அதே மாதிரி இதில் யஹ்யா சொன்னதாக ஹஜ்ஜாஜ் இப்னு அர்த்தாத்துங்கிறவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட இவரும் கேட்டது கிடையாது. அதாவது உருவா சொன்னார்ன்னு யஹ்யா சொல்கிறாரு, இவங்க 2 பேரும் சந்தித்தது கிடையாது. அந்த யஹ்யா சொன்னார்ன்னு ஹஜ்ஜாஜ் சொல்கிறாரு, இவங்க 2 பேரும் சந்தித்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இரட்டை பலவீனம் இருக்கிறதுனால இது ஒரு ஆதாரமே கிடையாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானில் அதிகமாக நோன்பு வைப்பார்கள். அதிகமாக நோன்பு வைப்பார்கள் என்பது அது ஷாபான் 15 குறிக்காது, ஒன்று தான் வைப்பாங்கன்னு சொல்ல வர்ற அதிகம்னு வருது. ஆனாலும் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். இதை சொல்கிறது யாருன்னு கேட்டால் அத்தா இப்னு யஸார் என்பவர் சொல்கிறாரு, ஒரு சஹாபியே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒன்றை சொல்வதாக இருந்தால் அவர் சஹாபியாக இருக்கணும், நபி தோழராக இருக்கணும், நபி காலத்தில் வாழ்ந்திருக்கணும்.
இவர் நபி காலத்துக்கு பிந்தின ஒரு ஆள். அடுத்ததாக வந்து யாரில் ரமலானுடைய கடைசி ரமலானுடைய பாதியிலையும் ஷாபானுடைய பாதியிலையும் 100 ரக்காத்து தொழுது ஒவ்வொரு ரக்காத்துலேயும் குல்ஹுவல்லா வந்து 1000 தடவை ஓதினாரே ஆனால் சொர்க்கத்திற்கு நற்செய்தி பெறாமல் சாக மாட்டார் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வந்து ஃபலாயில் ரமலான்ங்கிறதுல இருக்கிறது. இதில் இன்னொரு நடிகை, அதாவது 1000 ரக்காத்தான் தொழுவாங்க, 100 ரக்காத்தான் தொழுவாங்க. இதை வச்சுக்கிட்டு 100 ரக்காத் தொழுவணுமா, ஒவ்வொரு ரக்காத்து குல்ஹுவல்லா 1000 தடவை ஓதணுமா, இப்படி செய்வாங்க. இந்த ஹதீஸ் 2 விஷயம் வருது. ரமலான் பாதியிலையும் செய்யணும், ஷாபான் 15லையும் செய்யணுன்னு இருக்குது. ரமலான் 15 செய்ய மாட்டேங்கிறாங்க. இது ஏற்றுக்கிறதா இருந்தால் ஷாபான் 15 மட்டும் இதை செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஆதாரமாக வச்சு செய்கிறா இருந்தால் ரமலான்லேயும் 15 செய்யணும்ல, செய்கிறது கிடையாது. சரி, அதை விட்டுருங்க. இந்த ஹதீஸை யார் சொல்கிறாப்பா? ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்கிறது யாருன்னு கேட்டால் முகமதுன்னு அலிங்கிறவர் சொல்கிறார். இவர் சகாபியா? இவர் நபி தோழர் கிடையாது, ரொம்ப பின்னாடி வந்தவர். அப்போ நபிகள் நாயம் காலத்தில் பார்க்காத ஒருத்தர் வந்து நபிகள் இப்படி சொன்னார்கள் என்று சொல்வாரேயானால் அந்த ஹதீஸும் வந்து என்னது, போக்கு. அதனால் பராத் இரவுக்குன்னு சொல்லி எந்த விதமான சிறப்பு வணக்கமும் கிடையாது, எந்த விதமான திக்றதும் கிடையாது, அப்படி ஒரு இரவும் கிடையாது. எல்லா நாட்களைப் போல் ஒரு நாள் தான், அவ்வளவுதான். இதை விளங்கிக்கிறணும். அதனால் பராத் விஷயத்தையும் சொல்லியாச்சு. அடுத்து வந்து